இணைந்தும் பிணைந்தும் இருப்பதுதான் பிரபஞ்சம். ஒரு பூவை தொட்டால் கூட ஒரு விண்மீன் அணைந்து போக வாய்ப்பிருக்கிறது என்று சொல்கின்றார். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உறவுகள் மேம்பட நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு குருகுலம், குரு ஒருவர் இருந்தார், சீடர்கள் பலர் இருந்தனர். ஒரு முறை குரு தன்னுடைய சீடர்களோடு உரையாடி கொண்டிருந்த பொழுது ஒரு சீடன் கேட்டானா, குருவே, ஏன் வாழ்க்கை இவ்வளவு கடினமான ஒன்றாக இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கை திண்டாட்டமிக்க ஒன்றாக இருக்கிறதே என்று சொன்ன பொழுது குரு சொன்னாராம், உனக்கு வாழ்க்கை திண்டாட்டமாக இருக்கிறது, ஆனால் எனக்கு வாழ்க்கை கொண்டாட்டமாக அல்லவா இருக்கிறது என்று சொன்னாராம். இதை கேட்டு அந்த சீடன் கேட்டானாம், உங்களுக்கு வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கிறதா? ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் என்னை போன்ற பலரது வாழ்வு நிறைவற்ற ஒன்றாக, திருப்தியற்ற ஒன்றாகத்தானே இருக்கிறது. நீங்கள் எவ்வாறு உங்களது வாழ்வை கொண்டாட்டமான ஒன்றாக, மகிழ்ச்சியான ஒன்றாக வைத்துக் கொள்கிறீர்கள்? உங்களது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் என்னை போன்ற பலரது வாழ்க்கை நிறைவற்ற ஒன்றாக இருப்பதற்குமான காரணம் என்ன என்பதை எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் குருவே என்று கேட்ட பொழுது குரு சொன்னாராம், மனித பார்வையில் உள்ள குறைபாடு இது என்று சொன்னாராம். இன்னொரு சீடன், மனித பார்வை குறைவுபட்டதாக இருப்பதற்கும் வாழ்க்கை நிறைவற்றதாக அல்லது நிறைவுள்ளதாக இருப்பதற்கும் என்ன தொடர்பு உள்ளது குருவே? ஒன்றும் புரியவில்லை என்று சொன்ன பொழுது அந்த குரு சொன்னாராம், ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், எல்லோரும் வாழ்க்கையை சரியான முறையில் பார்ப்பதில்லை. மனித பார்வையில் பல குறைபாடுகள் உண்டு. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். சூரியன், பூமி, இந்த இரண்டில் எது எதை சுற்றி வருகிறது என்று கேட்ட பொழுது ஒரு சீடன் உடனடியாக சொன்னானாம், இது சிறு குழந்தை கூட தெரியும் குருவே, சூரியனை பூமி சுற்றி வருகிறது என்று சொன்னானாம். குரு அடுத்த கேள்வி கேட்டார், உங்களில் எத்தனை பேர் அதை பார்க்கிறீர்கள்? உங்களது பார்வை அல்லது உங்களது அனுபவம் என்ன என்று கேட்ட பொழுது ஒரு சீடன் கொஞ்சம் யோசித்தவாறே சொன்னான், குருவே, நாங்கள் ஊனக்கண்ணால் பார்க்கின்ற பொழுது இந்த சூரியன் தான் பூமியை சுற்றி வருவது போல தோன்றுகிறது என்று சொன்னானாம். அப்பொழுது குரு சொன்னாராம், உண்மைதான். மேலோட்டமான பார்வை, சாதாரணமான பார்வை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, பூமி நடுவில் இருக்கிறது, இந்த சூரியன் சுற்றி கொண்டு வருகின்றான், எனவேதான் சூரியன் உதிக்கிறது, சூரியன் மறைகிறது என்றெல்லாம் சொல்லுகின்றோம். ஆனால் அது சரியான பார்வை அல்ல. அறிவியல் மிக தெளிவாக சொல்லுகிறது, பூமிதான் சூரியனை சுற்றி வருகிறது என்று. கலிலியோ வருவதற்கு முன்பு வரை மக்கள் இந்த ஜியோசென்ட்ரிக் யூனிவர்ஸ் என்று சொல்வார்கள், பூமியை மையப்படுத்திய பிரபஞ்சம், பூமி நடுவில் இருக்கிறது, மற்ற அனைத்தும் பூமியை சுற்றி வருகின்றன என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் கலிலியோ தான் மிக தெளிவான ஒரு பார்வையோடு நுண்ணோக்கியல் வழியாக இந்த பிரபஞ்சத்தை கூர்ந்து நோக்கி அவர் சொன்னார், சூரியனைத்தான் மற்ற கோள்கள் சுற்றி வருகின்றன என்கிற செய்தியை சொன்னார். இது எல்லா நிலைகளிலும் உண்டு. இன்னொரு உதாரணம் உங்களுக்கு தருகிறேன். ஒரு கண்ணாடி குடுவையில் தண்ணீரை வைத்துக் கொண்டு ஒரு குச்சியை உள்ளே போட்டால் தண்ணீருக்கு உள்ளாக அந்த குச்சி எவ்வாறு இருக்கும் என்று கேட்ட பொழுது ஒரு சீடன் சொன்னானாம், குச்சி வளைந்தது போல இருக்கும். ஆனால் குச்சி வளைந்திருக்கிறதா? இல்லை. இன்னொரு உதாரணம் கானல் நீர் என்று அந்த குரு அடுக்கிக் கொண்டே போனாராம். இறுதியாக அந்த குரு சொன்னாராம், மனித பார்வையில் உள்ள மிகப்பெரிய கோளாறு என்னவென்றால் எல்லாவற்றையும் தனித்தனியாக பார்ப்பது. ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்றால் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன. இணைந்தும் பிணைந்தும் இருப்பதுதான் பிரபஞ்சம் என்று அந்த குரு சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, மனிதர்களாகிய நாம் எல்லோருமே வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆனால் நமது பார்வையில் குறைபாடு உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எசாயா புத்தகத்தில் இறைவன் மிக தெளிவாக சொல்லுவார், உங்களது எண்ணங்கள் வேறு, என்னுடைய எண்ணங்கள் வேறு, உங்களது பார்வைகள் வேறு, என்னுடைய பார்வைகள் வேறு என்று சொல்லுவார். மனிதர்களாகிய நமது பார்வையில் உள்ள பிரச்சனை என்ன? எல்லாவற்றையும் வேறு வேறாக பார்ப்பது. நீ வேறு, நான் வேறு, அது வேறு, இது வேறு. ஆனால் பிரபஞ்சமானது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட ஒன்று.
இதை இன்றைய அறிவியலே உறுதிப்படுத்துகிறது. மிக உலக புகழ்பெற்ற அறிவியலாளர், நாம் அனைவரும் அறிந்தது போல ஐன்ஸ்டைன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்பவர். அவர் சொன்னார், மனிதர்களாகிய நாம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய பகுதி. இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறோம். சுவாசித்தல் வழியாக, எண்ணங்கள் வழியாக இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கிறோம். இருந்தாலும் நம் அனைவரிடமுமே நாம் தனியாக இருக்கிறோம் என்கிற எண்ணம் உண்டு. நாம் தனித்தவர்கள், we are separate என்கிற எண்ணம் உண்டு. இது நம்மிடம் இருக்கின்ற ஒரு மாயையான புரிதல் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இட் இஸ் an optical illusion, பார்வையில் உள்ள குறைபாடு என்று சொல்கின்றார். எந்த ஒரு மனிதர் இந்த பார்வையில் உள்ள குறைபாட்டை சரி செய்துவிட்டு சுற்றியுள்ள பிரபஞ்சத்தோடு தான் இணைப்பில் இருப்பதை புரிந்து கொள்கிறாரோ, சுற்றி உள்ள மனிதர்களோடு இணைப்பில் இருப்பதை புரிந்து கொள்கிறாரோ, அந்த மனிதர் தான் வாழ்வை சரியாக பார்க்க ஆரம்பிக்கிறார் என்கிற செய்தியை சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, இதை நமக்கேயுரிய கிறிஸ்தவ மதத்தினுடைய பின்னணியில் விளக்க விரும்புகின்றேன். நாம் அனைவரும் அறிந்த ஒன்று, கடவுள்தான் இந்த உலகை படைத்தார். இந்த உலகில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தவர் கடவுள். மிக முக்கியமாக மனிதரில் கடவுளது சாயல் உண்டு. ஆக ஒரே கடவுளது சாயல் எல்லா மனிதர்களிலும் உண்டு, இந்த இயற்கையிலும் உண்டு. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் கடவுளிடமிருந்து வருகிறது. அப்ப கடவுள் என்கிற ஒரு சக்தி, கடவுள் என்கிற ஒரு உயிர் இந்த ஒட்டுமொத்த உலகையும் பிணைக்கக்கூடியவராக இருக்கிறார். இருந்தாலும் பல்வேறு வகையான வெளிப்பாடு சொல்லும்போது எக்ஸ்பிரஷன்ஸ் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், இன் எசன்ஸ் we are all one, இன் எக்ஸ்பிரஷன் we are all many. வெளிப்பாடுகள் வகையில் நாம் பல்வேறு வகையினராக இருக்கின்றோம். ஆனால் வாழ்க்கையினுடைய ஆழத்தில் நாம் ஒன்றாக இருக்கின்றோம். இந்திய ஆன்மீக மரபில் அத்வைதம் என்கிற ஒரு தத்துவ கோட்பாடு இருக்கிறது. இதை தத்துவ கோட்பாடு என்று சொல்லலாம், ஆன்மீக கோட்பாடு என்று சொல்லலாம். காரணம், மேற்கத்திய நாடுகளை பொறுத்த அளவில் தத்துவம் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு. ஆனால் இந்தியாவை பொறுத்த அளவில் தத்துவமும் ஆன்மீகமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. எனவே இந்த அத்வைதம் என்கிற கோட்பாட்டினுடைய சாராம்சம் என்ன? அத்வைதம் என்றால் இரண்டு இல்லை என்று அர்த்தம். துவைதம் என்றால் இரண்டு, அத்வைதம் என்றால் இரண்டு கிடையாது. மிக அற்புதமான வார்த்தை இது. இந்த அத்வைத கோட்பாடு சொல்லக்கூடிய செய்தி என்ன? கடவுளும் நானும் வேறு வேறு என்று எண்ணுகின்றோம், ஆனால் வேறு வேறு அல்ல. அதாவது கடவுள் வேறு, நான் வேறு என்று எண்ணுகின்றேன், ஆனால் இது இரண்டும் இரண்டு அல்ல. பிரபஞ்சமும் இந்த இயற்கையும் நானும் இரண்டு, வேறு வேறு என்று எண்ணுகின்றேன், ஆனால் இரண்டும் இரண்டு அல்ல, இரண்டர. சக மனிதர்களும் நானும் வேறு வேறு, அவர்கள் வேறு நான் வேறு என்று எண்ணுகின்றேன், ஆனால் இது வேறு வேறு அல்ல. எல்லாம் எல்லாவற்றோடும் பிணைக்கப்பட்டுள்ளது. கடவுள் என்கிற மாபெரும் சக்தி, இறைவன் என்கின்ற அந்த உயிர் சக்தியானது எல்லாவற்றையும் இணைக்கின்றது. எனவே இணைந்தும் பிணைந்தும் இருப்பதுதான் பிரபஞ்சம், உறவோடு இருப்பதுதான் பிரபஞ்சம். நாம் இந்த உறவு நிலையோடு வாழ்கிற பொழுது பிரபஞ்சத்தோடு இணைந்து வாழ்கிறோம் என்ற அர்த்தம். அன்போடு பாசத்தோடு வாழ்கிற பொழுது இந்த இயற்கையோடு இணைந்து வாழ்கிறோம் என்ற அர்த்தம். என்றைக்கு உறவுக்கு எதிராக செல்கின்றோமோ அன்று நாம் பிரபஞ்சத்திற்கு எதிராக போகின்றோம், இறைவனுக்கு எதிராக போகின்றோம், ஏன் நமக்கு நாமே எதிராக போகின்றோம். எனவேதான் வாழ்க்கை போராட்டகலமாக இருந்து கொண்டிருக்கிறது, வாழ்க்கை கடினமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய மரபில் உள்ள ஒரு கதை, கடவுள் இந்த உலகை எவ்வாறு படைத்தார் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு கதை, ஒரு புராண கதை என்று சொல்லலாம். தொடக்கத்தில் கடவுள் இருந்தார், பிரம்மன் என்று சொல்வார்கள், தனியாக இருந்தார், எதுவுமே படைக்கப்படவில்லை. இப்பொழுது கடவுள் பிரம்மன் என்ன செய்தார் என்றால், தன்னை இரண்டு பகுதிகளாக பிரித்தாராம். முக்கால் பகுதியை ஒரு பகுதியாகவும் கால் பகுதியை இன்னொரு பகுதியாக பிரித்தாராம். இந்த முக்கால் பகுதி வழியாக வானங்கள், வான மண்டலங்கள், செலஸ்டியல் பாடிஸ் என்று சொல்வார்கள், அதையெல்லாம் படைத்தாராம். இந்த கால் பகுதியை என்ன செய்தார் என்றால் இரண்டாக பிரித்தாராம்.
எவ்வாறு இரண்டாக பிரித்தார்? ஆண் சக்தி, பெண் சக்தி, மாஸ்குலினிட்டி, ஃபெமினிட்டி என்று சொல்வார்கள், அல்லது ஆண்மை தன்மை, பெண்மை தன்மை இதோடு பிரித்தார். இந்த இரு சக்திகள் ஒன்றிணைந்த பொழுது ஆதி மனிதர் புருஷா என்று சொல்லப்படுகிறவர் பிறந்தார். இந்த ஆதி மனிதர் தன்னையே பலியாக்கிதான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உருவானது என்கிற ஒரு கதை. இது புராண கதை. நடந்ததா இல்லையா என்பது கேள்வி அல்ல, ஆனால் ஆழமான ஒரு செய்தியை நமக்கு தருகின்ற ஒரு கதை. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை தன்மையாக இறைவன் இருக்கின்றார். எல்லாவற்றினுடைய அடித்தளமாக இறைவன் இருக்கின்றார். இந்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து தன்மைகளையும் கொஞ்சம் தோண்டி பார்த்தோம் என்றால் உள்ளே இருப்பது இறைவன் என்கிற சக்தி மட்டும்தான். இறைவன் என்கிற ஒரு சக்தியை மட்டும் வெளியில எடுத்துட்டோம்னா இந்த பிரபஞ்சம் அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். ஒரு அறிவியல் உண்மை என்னவென்றால், இந்த உலகம் முழுவதும் வெற்றிடம் இருக்கிறது. மனிதர்களாகிய நமக்குள்ளே நிறைய வெற்றிடம் இருக்கிறது. இந்த வெற்றிடம் எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா இந்த பொருளை பூரா மனித வாழ்க்கையில இந்த சதை பொருள் இதை பூரா ஒரு ஆப்பிள் சைஸுக்குள்ள கொண்டு வந்து விடலாம் என்று ஒரு அறிவியல் உண்மை சொல்கிறது. ஒரு வகையில் பார்த்தால் இந்த வெற்றிடம் என்பது இறைத்தன்மைக்கு அடையாளமாக இருக்கிறது. புத்தகத்தை சொல்லுவாங்க, எம்ப்டினஸ் இஸ் ஃபுல்னஸ் என்று சொல்வார்கள். வெறுமையே இறைமை, வெறுமையே நிறைவு என்று சொல்லப்படுவது. அது கொஞ்சம் ஆழமான உண்மை. அதை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கலாம். இருந்தாலும் நம்மால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய, நம்மால் எளிதாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால், இறைவன் அனைத்திலும் அனைத்துமாக இருக்கின்றார். விவிலியம் தெளிவாக சொல்லக்கூடியது. அவரில்தான் நாம் இயங்குகிறோம் என்கிறார் புனித பவுலடியார். எனவே இறைவன் என்கிற சக்தி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இணைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தும் ஒருமைதானே. இருந்தாலும் வெளிப்பாடுகள் வழியாக எல்லாம் வேறு வேறாக தெரிகிறது. வேறு வேறாக இருப்பது தவறு அல்ல, வேறு வேறாக இருப்பது நல்லது. அப்பொழுதுதான் வாழ்க்கையை கொண்டாட முடியும். இருந்தாலும் இந்த வேறுபாட்டிலேயே நாம் நிலைத்திருந்தோம் என்றால் அங்குதான் பிரச்சனை வருகின்றது. வழக்கமாக இந்த மனித பார்வையை பொறுத்த அளவில் மனிதர்களை 3 வகைகளாக பிரிப்பார்கள். ஞானி, அஞ்ஞானி, விஞ்ஞானி என்று. ஞானி, அஞ்ஞானி, விஞ்ஞானி என்று. வேற்றுமையை வேற்றுமையாகவே பார்ப்பவன் விஞ்ஞானி, சயின்டிஸ்ட் என்று சொல்கிறோமே. எல்லாவற்றையும் வேறு வேறாக பார்த்து அவற்றை அலசி ஆராய்பவர்கள் விஞ்ஞானி. வேற்றுமையை வேற்றுமையாகவே பார்ப்பவர்கள். ஞானி என்பவர் யார்? வேற்றுமையில் கூட ஒற்றுமை இருக்கிறது என்கிற பார்வை கொண்டிருப்பவர். வெளிப்படையாக பார்க்கிற பொழுது எல்லாம் வேறு வேறாக தெரிகிறது. இருந்தாலும் அவை அனைத்தும் ஒற்றை சக்தியால், கடவுள் என்கிற ஒரே சக்தியால் இணைக்கப்பட்டுள்ளது என்கிற உண்மையை புரிந்து கொண்டவர்கள் தான் ஞானி. அஞ்ஞானி என்பவர் யார்? ஒற்றுமையில் கூட வேற்றுமையை பார்ப்பவர். ஒன்றாக இருப்பதை கூட இதை எவ்வாறு பிரிப்பது என்று பார்ப்பவர் அஞ்ஞானி என்று சொல்லப்படுவது. முட்டாள் என்று சொல்கிறோமே. ஆக பிரபஞ்சத்தின் மட்டில் நமது பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருக்கிறது என்பதற்கும் நமது மகிழ்ச்சிக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் எல்லாவற்றோடும் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த உண்மையை உணர்ந்தவர்களில் ஒரு குழுவினர் கவிஞர்கள். வெளிநாட்டில் பிரான்சிஸ் தாம்சன் அப்படிங்கிற ஒரு கவிஞர் இருந்தார். அவருடைய மிக புகழ்பெற்ற ஒரு புத்தகம் த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன், விண்ணகத்தின் வேட்டை நாய். கடவுளை ஒரு வேட்டை நாய்க்கு ஒப்பிட்டு மனிதர்களை அவர் தேடிக்கொண்டே இருப்பதாக அவர் சொல்கிறார். அவர் இன்னும் ஒரு புத்தகத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறார். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் எல்லாவற்றோடும் இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு பூவை தொட்டால் கூட ஒரு விண்மீன் அணைந்து போக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கின்றார். பாருங்க, எவ்வளவு ஒரு ஆழமான பார்வை. சாதாரண மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இது புதிதாக தென்படலாம். பூவுக்கும் விண்மீனுக்கு என்ன தொடர்பு? ஆனால் அவர் சொல்லுகின்றார், எல்லாம் எல்லாவற்றோடும் இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு பூவை தொட்டால் கூட ஒரு விண்மீன் அணைந்து போகலாம் என்று சொல்லுகின்றார். இதை பற்றி மேற்கோள் காட்டிவிட்டு நமது தமிழக கவிஞராகிய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இதை சொல்லிவிட்டு அவர் இந்த பிரபஞ்சத்தினுடைய பிணைப்பு தன்மையை பற்றிலாம் மிக அதிகமாக பேசுவார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர் பிரான்சிஸ் தாம்சனுடைய இந்த மேற்கோளை காட்டிவிட்டு அவர் சொல்லுவார், கடவுளே, இனி நான் பூவை எவ்வாறு தொட முடியும் என்று சொல்லுவார். பூவை தொட்டால் ஒரு விண்மீனே அணைந்து விடுகிறதே, பூவை அப்படி என்றால் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை நான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு செய்தியை சொல்லுவார். கவிக்குல் அப்துல் ரஹ்மான் இன்னொரு புத்தகத்தில் சொல்லுவார், சொந்தம் அந்நியம் என்பதெல்லாம் ஒரு மேலோட்டமான பார்வை. இந்த உலகத்தில் அந்நியம் என்று ஏதுமே கிடையாது.
எல்லாம் எல்லாவற்றோடும் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த உறவு தெரியவில்லை என்றால் அதை அந்நியம் என்று சொல்லுகிறோம். உறவு தெரிந்தது என்றால் அதை சொந்தம் என்று சொல்லுகிறோம் என்று சொல்லுவார். சின்ன உதாரணம், நீங்க ஒரு புதிய ஊருக்கு போறீங்க, யாருமே தெரியாத ஊரு, எல்லாம் புதிய மனுஷன் தான் நினைச்சு போறீங்க. அப்ப அங்கே உள்ள மனிதர்களோடு பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒரு நபர் உங்களது தந்தை பெயர் தாய் பெயரை கேட்கிறார். உடனே சொல்றாரு, அவங்க எனக்கு தெரியும், என்னுடைய தந்தை தாய் அவங்க பேரை சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்ன பொழுது உறவு கொண்டாட ஆரம்பித்து விடுவோம். உங்களுக்கும் அந்த நபருக்கும் இடையில் உறவு இருந்தது, ஆனால் தெரியாதன் காரணமாக அந்நியர்களாக இருந்தீர்கள். அந்த உறவு தெரிய வந்த பொழுது எல்லோரும் உறவினராகி விடுகிறோம். இந்த ஒரு பின்னணியில் பார்க்கிற பொழுது கடவுள் எல்லாவற்றையும் இணைப்பவராக இருக்கிற பொழுது எல்லா மனிதர்களுமே சகோதர சகோதரிகளாக மாறிவிடுவார்கள். நீ வேறு நான் வேறு என்பது என்கிற சிந்தனைக்கு இடமில்லை என்கிற செய்தியை தான் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, காலம் காலமாக இந்த பிரபஞ்சம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை ஆன்மீகம் சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறது. இறைமகன் இயேசு நாம் அனைவருமே சகோதர சகோதரிகள் என்று சொல்லி இருக்கிறார். காரணம், நமக்கு விண்ணக தந்தை ஒருவரே என்று சொல்லி இருக்கிறார். எனவே எல்லாவற்றோடும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைய அறிவியல் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. நிறைய பேருக்கு ஆன்மீகம் சொல்லுகின்ற பொழுது அதை ரொம்ப முக்கியமானதாக நாம் எடுத்துக்கொள்வது கிடையாது. ஆனால் அதே செய்தி அறிவியல் சொல்லிவிட்டது என்றால் அறிவியல் சொல்றது சரியாத்தான் இருக்கும் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. எனவே அறிவியலுடைய பின்னணியில் ஒரு சில சிந்தனைகளை, இன்றைய அறிவியல் சொல்லக்கூடிய ஒரு சில சிந்தனைகள் எவ்வாறு நாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளோம் என்கிற ஒரு சிந்தனையை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அறிவியலில் கேயோஸ் தியரி என்கிற ஒரு தியரி இருக்கிறது. தியரிக்கு பேர் கேயோஸ் தியரி, ஆனால் ரொம்ப முக்கியமான தியரி. அதை முன்மொழிந்தவர் லொரென்சோ என்பவர். அவர் என்ன சொல்கிறார் என்றால், நமது பூமியினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு வண்ணத்து பூச்சி பறப்பதற்கும் பூமியினுடைய இன்னொரு பகுதியில் சிறிது நேரம் கழித்து அல்லது சில நாட்கள் கழித்து கூட பெரும் மழை, இடியும் மின்னலும் கலந்த பெரிய மழை பொழிவதற்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லுவார். இந்த வண்ணத்து பூச்சி ஒரு குறிப்பிட்ட முறையில் பறக்கின்ற பொழுது இட் கிரியேட்ஸ் எ செயின் ஆஃப் ரியாக்ஷன், தொடர்ச்சியான தொடர்போடு உடைய பல விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இந்த விளைவுகள் தான் பூமியினுடைய இன்னொரு பகுதியில் இடியும் மின்னலும் கலந்த பெருமழையாக வெள்ளமாக மாறுகிறது என்று சொல்கிறார். இது அறிவியல் சொல்லக்கூடிய செய்தி. அறிவியல் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, காட்டுல இந்த எறும்புன்னு ஒண்ணு இல்லைன்னா காடுகள் சீக்கிரம் அழிந்துவிடும். கேட்பதற்கு வினோதமாக இருக்கும். காடுகள் உயிர் வாழ்வதற்கும் எறும்புகள் உயிர் வாழ்வதற்கும் என்ன வித்தியாசம்? இந்த எறும்புகள் என்ன செய்கின்றன? பழைய இலைகளை மென்று தின்று உரமாக மாற்றுகின்றன. இந்த உரத்தை வைத்துதான் மரங்கள் வளர்கின்றன. இப்ப இந்த இலைகளை உரமாக மாற்றக்கூடிய தன்மை இல்லை என்றால், உரமாக மாற்றுவதற்கு எறும்புகள் இல்லை என்றால் மரங்களுக்கு உயிர் சத்து கிடைக்காது. எனவே அவை இறந்து போக, காடுகள் அழிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு உண்மை, இந்த அறிவியலானது பிரின்சிபிள் ஆஃப் சிங்குலாரிட்டி என்பதை பற்றி பேசுகிறது. இன்றைய அறிவியல் கண்ணோட்டத்தின்படி பிக் பேங் தியரி, இதன் வழியாகத்தான் உலகம் உருவானது. அதாவது ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய ஒரு கிரிக்கெட் பந்து சைஸ்ல இருந்த உலகம்தான் வெடித்து இன்று பல்வேறு கோள்களாக, மில்கி வே என்று சொல்லப்படுகிற பால் வீதிகளாக தொடர்ந்து விரிந்து கொண்டே இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இவற்றை அனைத்தின் வழியாக நான் சொல்ல விரும்புகிற செய்தி ஒன்றுதான். பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை தன்மையே ஒன்றோடு ஒன்று இணைந்து இருப்பதுதான், ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருப்பதுதான். எனவே உறவுதான் பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை தன்மை. இந்த உறவிற்கு எதிராக நாம் சென்றோம் என்றால் வாழ்விற்கு எதிராக போகின்றோம். வாழ்வினுடைய அடிப்படை தன்மையே இணைக்கப்பட்டிருப்பது, எல்லாவற்றோடும் இணைக்கப்பட்டிருப்பது. ஃப்ரிஜித் கேப்ரா என்பவர் ஒரு அறிவியலாளர், சயின்டிஸ்ட். அவருடைய புத்தகம் த தாவோ ஆஃப் பிசிக்ஸ் என்கிற புத்தகம். தாவோ என்றால் சீன நாட்டில் உள்ள ஒரு ஆன்மீக கோட்பாடு. பிசிக்ஸ் என்றால் உங்களுக்கு தெரியும் இயற்பியல். இயற்பியலின் ஆன்மீகம் என்பதுதான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. இன்றைய இயற்பியலே ஆன்மீகத்தை மையமாக வைத்துதான் இயங்குகிறது என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதில் அவர் சொல்லக்கூடிய, அந்த புத்தகத்தில் அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இன்டர் ரிலேட்டட்னஸ், ஒன்றுக்கு ஒன்று உறவோடு இருக்கும் தன்மை.
ஆக இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தியை இன்றைய அறிவியலே உறுதிப்படுத்துகிறது என்பதை அவர் ஆட்டம் அணுவிலிருந்து ஆரம்பிச்சு இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற எல்லாவற்றை மேற்கோள் காட்டி அதை சுட்டி காண்பிக்கின்றார். எல்லாம் எல்லாவற்றோடும் இணைக்கப்பட்டுள்ளன. உறவுதான் வாழ்வு, உறவுதான் பிரபஞ்சம், உறவுதான் எல்லாம். உறவிற்கு எதிராக போகின்ற மனிதர் வாழ்விற்கு எதிராக போகின்றார். அன்புக்குரியவர்களே, சமஸ்கிருதத்தில் ஒரு வாக்கியம் உண்டு, ஞானமாவது அபேத தரிசனம் என்கிற வாக்கியம். என்ன அர்த்தம்? ஞானம் என்பது என்ன? அபேத தரிசனம். பேதம் என்பது வேறு வேறாக பார்க்கிற தன்மை. பேதங்கள் இல்லாமல் எல்லாவற்றையும் இணைத்து கொண்டு பார்ப்பதுதான் ஞானம் என்று சொல்லப்படுவது. எனவே இத்தகைய ஞானத்தின் மக்களாக, அந்த ஞானக்கணி என்று சொல்கிறோமே, இதை கொண்டு வாழ்கிற பொழுது இந்த பிரபஞ்சத்தினுடைய இணைப்பு தன்மை நமக்கு தெரிய வந்து விடுகிறது. எனவே வாழ்வினுடைய மகிழ்ச்சியினுடைய பாதையில் நாம் போய்கொண்டிருக்கின்றோம். புனித பவுலடியார் நமக்கு ஒரு அழகான உதாரணம் தருகிறார். எவ்வாறு இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன. கொரிந்தியருக்கு அவர் எழுதிய முதல் திருமுகம் 12வது பிரிவில் உடலை ஒரு அற்புதமான உதாரணமாக கிறிஸ்தவ சமூகத்திற்கு சொல்கின்றார். ஒரு உடல், ஒரு உயிர், ஆனால் வேறு வேறு பகுதிகள் உண்டு. கண்கள் உண்டு, காதுகள் உண்டு, உறுப்புகள், வேறு வேறு உறுப்புகள் உண்டு. கால் அடிபட்டால் அல்லது கையில் அடிபட்டால் கண் கலங்குகிறது. ஆக வேறு வேறாக தெரிபவை வேறு வேறு அல்ல, ஒரே உடலுடைய உறுப்புகள். இது அப்படியே கிறிஸ்தவ சமூகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் நம்மால் பொருத்தி பார்க்க முடியும். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் எல்லாம் எல்லாவற்றோடும் இணைக்கப்பட்டுள்ளது. இதை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையினுடைய ஆழத்திற்குள் பயணித்து பிறர் துன்புறுவதை பார்த்து தாங்கள் துன்புறுகிறார்கள், பிறர் கஷ்டப்படுவதை பார்த்து தாங்கள் கஷ்டப்படுகிறார்கள். இவர்களைத்தான் வாழ்க்கை கொண்டாடுகிறது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள்தான் தங்களது வாழ்வை கொண்டாடுகிறார்கள். நான் வேறு என்று, தனது இன்பம், தனது மகிழ்ச்சி என்று தன்னை பற்றி மட்டும் கவலைப்படுகின்ற மனிதன் வாழ்க்கை ஓட்டத்தில் போராட்டங்களை சந்திக்க ஆரம்பித்து விடுகின்றான், சிக்கல்களை சந்திக்க ஆரம்பித்து விடுகிறான். வாழ்க்கை கசப்பானதாக மாறிவிடுகிறது. எந்த ஒரு மனிதர் பிரபஞ்சத்தினுடைய இணைப்பு தன்மையை உணர்ந்து அதோடு இணைந்து பயணிக்கின்றாரோ அவர் மட்டுமே வாழ்வின் பாதையில், மகிழ்ச்சியின் பாதையில், நிறைவின் பாதையில் பயணிக்கின்றார். காந்தியை பற்றி சொல்லுவார்கள். காந்தி நம் அனைவருக்கும் தெரியும். அவர் மதுரையில் தான் ஒரு முடிவு எடுத்தார். அங்கு இருந்த ஏழை எளிய மக்களை பார்த்து மேலாடை, சட்டை அணியக்கூடாது என்று முடிவெடுத்தார். ஒரு முறை ஒரு சிறுமி அவர் மேலாடை இல்லாமல் இருப்பதை பார்த்து, உங்களுக்கு மேலாடை வாங்குவதற்கு காசு இல்லையா? நான் வேணுமானால் என்னுடைய தந்தையிடம் சொல்லி உங்களுக்கு ஒரு சட்டையை வாங்கி தருகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாராம், நான் மட்டும் சட்டை இல்லாமல் இல்லை, எனது சகோதரர்கள் கூட சட்டை இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் நீ சட்டை வாங்கி தர முடியுமா என்று கேட்ட பொழுது, நிச்சயமாக என் அப்பாவிடம் சொல்லி உங்களுடைய சகோதரர்கள் எல்லோருக்குமே நான் சட்டை வாங்கி தர ஏற்பாடு செய்கிறேன், உங்களது சகோதரருடைய எண்ணிக்கை என்னவென்று சொல்லுங்களே என்று சொன்ன பொழுது காந்தி சொன்னாராம் 30 கோடி என்று சொன்னாராம். 30 கோடி என்றால் அப்பொழுது இருந்த இந்திய மக்கள் தொகை. ஆக இந்தியாவில் உள்ள எல்லோரையுமே தனது சகோதரர்களாக அவர் நினைக்க முடிந்தது என்றால் எந்த அளவிற்கு ஒரு பரந்துபட்ட பார்வை, ஒரு தெளிவான பார்வை அவரிடம் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த பரந்துபட்ட பார்வை தான் நாட்டிற்காக அவரை போராட வைத்தது. இந்த பரந்துபட்ட பார்வை தான் அவரது வாழ்வை அவர் கொண்டாட உதவியாக இருந்தது. இந்த பரந்துபட்ட பார்வையின் காரணமாகத்தான் எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் அவரிடம் வந்தது. எனவே இந்த உறவினுடைய அடிப்படை தன்மையை, பிரபஞ்சத்தினுடைய அடிப்படையே உறவுதான் என்பதை உணர்ந்து உறவின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நமது வாழ்க்கையினுடைய மகிழ்விற்கு பஞ்சம் இருக்காது. உறவிற்குள் ஆழமாக செல்வது எப்படி ஃபாதர்? உறவை எவ்வாறு கட்டி எழுப்புவது? ஒரு எளிய வழி ஏற்கனவே நாம் பார்த்தோம். இறைவன் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை தன்மையாக இருக்கிறார். அவர்தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இணைப்பவராக இருக்கிறார் என்று பார்த்தோம். அப்படி என்றால் இந்த இறைவனோடு தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் உறவின் மக்களாக வாழ ஆரம்பிக்கின்றோம். இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கான எளிய வழி என்ன? விவிலியம் நமக்கு சொல்கிறது மிக தெளிவாக, இந்த சுவாசம் என்பது இறைவனிடமிருந்து வந்தது என்று.
இறைவன் உயிர் மூச்சை ஆதாமில் ஊதினார், தனது உயிர் மூச்சை ஆதாமில் ஊதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஒரு எளிய தியான பயிற்சி என்னவென்றால், அமைதியாக இருக்கிற பொழுது அல்லது பயணம் செய்கின்ற பொழுது இந்த சுவாசத்தை கவனிப்பது. கிறிஸ்தவ மரபாக இருந்தாலும் சரி, இந்திய மரபாக இருந்தாலும் சரி, அல்லது புத்த மத மரபாக இருந்தாலும் சரி, எல்லா ஆன்மீக மரபுகளிலும் இந்த சுவாசத்தை கவனிப்பது மிக முக்கியமான ஒன்றாக நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு எளிய பயிற்சி. முதியவர்களாக இருக்கலாம், வீட்டில் இருக்கின்ற பொழுது அமைதியாக இருந்து கொஞ்சம் சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு இருங்க. போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி உணர்வு இருக்கின்ற பொழுது, வேறு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்ற பொழுது சுவாசத்திற்கு திரும்பிக் கொண்டே இருங்கள். சுவாசத்திற்கு திரும்ப திரும்ப ஒரு வகையில் பார்த்தால் நாம் இறைவனோடு தொடர்பு கொள்கிறோம். இந்த ஒரு எளிய பயிற்சியே உறவை நோக்கிய மனிதர்களாக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கும். பிறரோடு உறவு, இயற்கையோடு உறவு, இறைவனோடு உறவு, கடவுளோடு உறவு. அடுத்தடுத்து வருகின்ற உரைகளில் இந்த 4 வகையான உறவுகளை பற்றி கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க இருக்கின்றோம். எனவே நீங்கள் அனைவரும் இதில் பங்கெடுத்து பயனடைய உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. கடவுளுங்கிற வார்த்தையை 2ஆ பிரிங்க. கட உள். இப்ப யாரோடு உறவுகள் எளிதாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். எடுக்கின்ற மனிதர்களோடா, கொடுக்கின்ற மனிதர்களோடா?